ஒரு அழகான கிராமத்தில் உழவர் ஒருவரின் வீட்டில் மகனுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. கல்யாணத்தை பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று உழவர் நினைத்தார். அதற்காக வணிகர் ஒருவரிடமிருந்து ஒரு யானையை இரவலாக ஏற்பாடு செய்தார். திருமண ஊர்வலம் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தது. ஆனால் ஊர்வலம் முடிந்ததும் துரதிர்ஷ்டவசமாக யானை தற்செயலாக இறந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள், நான் பணம் கொடுத்து விடுகிறேன். எனக்கு மன்னிப்பும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம், என் யானைதான் வேண்டும். இருவரும் இந்த பிரச்சனையை தீர்க்க மரியாதை ராமனை நாடினர். அவர்களுடைய நிலையைப் புரிந்த மரியாதை ராமன் ஒரு யோசனை செய்தார். அடுத்த நாள் வணிகர் உழவர் வீட்டுக்கு வந்தார். கதவை தள்ளி திறந்தபோது கதவின் பின்னால் இருந்த பானைகள் உடைந்து விழுந்தன. இவை எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி பாதுகாத்த பானைகள். இதே பானைகளை உடையாமல் எனக்கு திருப்பித் தாருங்கள். உடைந்த பானைகளை அதையேபடி திருப்பிக் கொடுக்க முடியாதது போல இறந்த யானையையும் உழவர் திரும்ப கொடுக்க முடியாது. தயவு செய்து அவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். வணிகருக்கு உண்மை புரிந்தது. உழவர் ஈடினை வழங்கினார். வணிகரும் அதை ஏற்றுக்கொண்டார். இறந்தவற்றை திரும்ப கொண்டு வர முடியாது. ஒருவரின் துக்கத்தை மற்றொருவரின் நிலையை புரிந்து கொள்வது அவசியம்.